வணக்கம். என் பேர் அப்பாஸ், கொடைக்கானல். இங்கே நாங்கள் தொழில் செஞ்சுட்டு வரோம். சமீபத்தில் இதில் வரக்கூடிய வாகனங்களுக்கு கட்டுப்பாடு போட்டிருக்காங்க. 4000 வார நாட்கள்லையும் இறுதி நாட்களில் 6000 அப்படின்ற ஒரு வாகன போக்குவரத்து கட்டுப்பாடு ஒன்று போட்டிருக்காங்க. இது தவிரவுமே உள்ளூர் வெளியூர் வாகனங்கள் வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பு ஏப்ரல் 1லேருந்து தொடர்ந்துருக்கு. இன்று இதன் நிலவரம் நடைமுறை பார்க்குறப்போ இந்த சுற்றுலாவை அடிப்படையை நம்பி இருக்கக்கூடிய 40,000க்கு மேற்பட்ட குடும்பங்கள் நகர்ப்புற பகுதியில் மட்டும் இருக்காங்க. இது தவிர கொடைக்கானல் அப்படின்றது ஒரு டவுன் மற்றும் பல்வேறு மலை கிராமங்களை அடக்கப்பட்ட பகுதி. சுற்றி பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய கிராமங்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய நேரங்கள். இவங்களுக்கு எல்லாருமே வாழ்வாதாரம் அமையக்கூடியது இந்த டூரிசம் மட்டும்தான். இதில் ஒரு லிமிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த லிமிட்டேஷன் நம்ம ரீச் பண்ணுறோமா இல்லையா அப்படின்றது ரெண்டாவது விஷயமா இருந்தாலும் இந்த லிமிட்டேஷன் எதுக்குன்றது தான் இப்போ இந்த கேள்வி. வாகன நெரிசல் அதன் காரணமா அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இடையூறுகள் மலை பிரதேச வளங்களுக்கு அப்படின்னு சொல்றதா நம்ம எடுத்துக்கலாம். இருந்தாலுமே சுற்றுலாவுக்கு லிமிட்டேஷன் கிடையாது. அண்டை மாநிலங்களில் சுற்றுலாங்க வரவேற்கிறாங்க, நிறைய வரவேற்கிறாங்க. அதற்குண்டான அடிப்படை வசதிகள் அரசாங்கமே நிறைய பண்ணி தருது. அந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம ஊர்ல செய்யணும். நம்ம இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஊட்டி, கொடைக்கானல் 2 இடத்துக்கு தான் போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் மற்ற பிரதேசங்கள் கிடையாது. இது ஒரு பாரபட்சமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. இது அரசாங்கம் நல்ல முறையில் எடுத்து சொல்லி அதற்குண்டான தரவுகளோட போய் இந்த லிமிட்டேஷன் கட்டுப்பாடுகள் வாகனத்துக்கு இவ்வளோதான் அப்படின்ற எண்ணிக்கையை தவிர்க்க வேணும். ஏன்னா 4000 வாகனம்லாம் இங்கே வர்றதே கிடையாது. ஃபர்ஸ்ட் அதுக்குள்ளதான் இருக்கு. ஏற்கனவே நடைமுறையில் அவ்வளோதான் இருக்கு. 365 நாளில் ஒரு 10 நாள் மட்டும்தான் அந்த சொல்லக்கூடிய எண்ணிக்கை வருது. அதோட கம்மியாக தான் இருக்கு. லிமிட்டேஷன்றப்ப கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்காக அந்த டூரிஸ்ட் மைண்டு டைவர்ட் பண்ணி கொடைக்கானலை தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுதான் இந்த இடத்துல முக்கியமான ஒரு கருத்தாக நாங்கள் பார்க்குறோம். எப்படின்னா வாகன கட்டுப்பாடு இருக்கு, இ பாஸ் இருக்கு அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்காக அவங்க அடுத்த சாய்ஸ்க்கு அடுத்த மாநிலங்கள் வரையுமே அவங்க சாய்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ அது கண்டிப்பாக டைவர்ட் பண்ணி ஏற்கனவே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கையை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் அப்படின்ற அடிப்படையில் இந்த கட்டுப்பாடு இல்லாத ஒரு சுற்றுலா இங்கே வரணும். அதற்குண்டான அனைத்து பகுதியிலுமே அடிப்படை கட்டமைப்பு, பார்க்கிங் போன்ற வசதிகள், மற்ற குடிநீர், மின்சாரம் போன்ற தடையில்லா மின்சாரம் போன்ற அனைத்து வசதியுமே எடுத்து இந்த ஊரை ஒரு தலை சிறந்த சுற்றுலா தலமாக மாற்ற தமிழ்நாடு அரசு அதற்குண்டான முயற்சியை செய்யணுன்றதான் உள்ளூர் மக்களோட வேண்டுகோளாக இருக்கு. நன்றி.